காயத்ரி மணிவண்ணன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து A to Z ஆப்டிடியூட் சீரிஸோட 26th கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் 3 கிளாஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட 4th கிளாஸ். ஐ திங்க் இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் இது நடத்தினேன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். தென் அதுக்கும் இன்னும் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கேளுங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதை நடத்திட்டு எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன டவுட் இருக்கோ அதை நம்ம வந்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ப்ராக்டிஸ் செஷன்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட 4th கிளாஸ். எப்பயும் போல பிஃபோர் கெட்டிங் இன் டு த செஷன், இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப்பில் எந்த எஜுகேட்டரோட நேம் வீடியோ பார்க்கணுமோ அவங்களோட நேமை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோஸ் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் அன்அகாடமி ப்ளஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம டாக்கன் மார்க்ன்ற ரெஃபரல் கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். தென் நம்ம சேனல் டாக்கன் மார்க்குன்னு டெலகிராமில் ஒரு குரூப் இருக்குது. யாரும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அதோட லிங்க், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இது வந்து அன்அகாடமி கிளாஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியணும்னா நரேஷரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பதான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். தென் இது வந்து அன்அகாடமி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பற்றின நோட்டிஃபிகேஷன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே வந்து நரேஷர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இதுக்காக. ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுவும் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பற்றினது தான். ஓகே, நாம வந்து சம்குள்ள வந்தாச்சு. நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து செட்டாக நடத்திட்டேன். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, தென் ஹாஃப் இயர்லி குவார்டர்லினா என்ன, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்ற 3 டைப்பையும் நடத்தியாச்சு. இன்னும் ஒரு டைப் இருக்குது, அது என்னது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டையும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பினேஷன்ல சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அதை நம்ம வந்து பின்னாடி சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 சம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 3 கிளாஸ், அந்த 3 கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு சம். ஃபர்ஸ்ட் 3 சம் வந்து அந்த 3 கிளாஸை பேஸ் பண்ணி தான் சம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு அந்த டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, an amount of rupees 10,000 becomes 14,641 in 2 years. என்ன சொல்றாங்கன்னா 10,000 அப்படின்ற பிரின்சிபல் வந்து 14,641 அப்படின்ற அமௌண்ட்டா மாறிடுச்சா எத்தனை வருஷத்துல, 2 இயர்ஸ்ல. if the interest is compounded half yearly இன்ட்ரெஸ்ட் வந்து half yearlyன்ற பேசிஸ்ல வந்து போட்டிருக்காங்க. அப்ப வந்து பிரின்சிபல் வந்து என்னவா மாறிடுச்சுன்னா 14,641 மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம், percentage per annum. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் சம் தானே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதே ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். கொடுத்துருக்கிறது என்னன்னு எழுதிப்போமா? பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 10,000. ஓகே, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14,641. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, ஹாஃப் இயர்லின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா. ஸோ ஹாஃப் இயர்லிக்கு ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹாஃப் இயர்லியோட ஃபார்முலா என்ன, அமௌண்ட் which is equal to P into 1 plus R by 2 into 100 the whole power n அப்படின்னு சொல்றதுதான், சாரி whole power 2n அப்படின்றதுதான் ஃபார்முலா. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கணும், பெர் பர்சன்டேஜ் பெர் ஆனமா இருக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது நமக்கு தெரியும். பட் இந்த கொஸ்டின்ல நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ நம்ம செக் பண்றோம், n வந்து இயர்ஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் என்னது, 14,641. பிரின்சிபல் என்னது, 10,000 into 1 plus R என்னது, R தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ R by 2 into 100, 2 into 2 years. சரி எழுதிப்போம், 2 into 2 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இங்க 10,000ன்றது என்னது, ப்ராடக்ட்ல தான் இருக்கு. ஸோ இதை வந்து இந்த செட் கீழே கொண்டு வந்துடலாமா, கொண்டு வந்தா என்ன வரும், 14,641 divided by 10,000 which is equal to 1 plus R by 200. 2 into 100, 200 whole power 4. Okay? whole power 4. இதுக்கு மேலே இதை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளிஃபை பண்ணலாம் யோசிங்க. whole power 4 போட்டு பண்ணணும்னா ஜஸ்ட் நம்மளுக்கு இங்கே பாருங்க 1
4 4 0 இருக்கு அதாவது 10 பவர் 4 தான் 10000 அப்படின்றது தெரியுது ஓகே அப்ப இது என்னவா இருக்கும் 14641 இது என்ன எதோட பவர் 4 ஆ இருக்கும் 11 பவர் 4 தான் வந்து 14641 அப்படின்றது நமக்கு தெரியும் 1331 into 11 போட்டீங்கன்னா 14641 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சோ ஓகேவா சோ அதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன பண்ணணும் இந்த சைடுல தான் இங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்க எழுதுவோம் சோ அது வந்து 11 கீழ என்னது 10 இது ரெண்டையும் 4 டைம்ஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் 11 பவர் 4 வந்து 14641 10 பவர் 4 வந்து 10000 சோ அது நமக்கு தெரிஞ்சிச்சு இத நாம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுனா फ्रेंड्स இங்க பாருங்களேன் டென்ஸ் வேல்யூ இருக்குல இத வச்சே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா டென்ஸ் வேல்யூ இந்த மாதிரி சம்ஸ் வரப்ப இது எப்படி நாம பவர் 4 ல இருக்கதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினா இந்த ஜீரோஸ்ல வருது பாத்தீங்களா நமக்கு க்ளூ என்னவா இருக்கும்னா இங்க என்ன பவர் வருது எந்த சம்மா இருந்தாலும் இங்க என்ன பவர் வருதோ ஆப்வியஸா வந்து இங்க இந்த சைடும் அதே பவர் தான் வரும் ஓகேவா இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுலலாம் சோ ஆப்வியஸா இந்த சைடும் அதே பவர்ல தான் வரும் அது இன்னொன்னு எப்படி நம்ம அது ரெண்டும் கரெக்ட்டா தான் இருக்கான்னு எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கிறதுனா இங்க பாருங்க zeros 4 டைம்ஸ் இருக்கா சோ 10 பவர் 4 வந்து 0 சோ ஓகே 4 4 ஈக்குவலா தான் இருக்கு அப்படினு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஓகேவா சோ 11 பவர் 4 10 பவர் 4 இங்க என்ன கிடைக்குது 1 plus r by 200 the whole power 4 அப்படினு சொல்லி கிடைக்குது ஓகே 4 ம் கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிட்டா இங்க என்ன கிடைக்கும் ஒரு நிமிஷம் फ्रेंड्स பேட கரெக்ட்டா வச்சுக்கறேன் ஓகே 1 plus r by 100 which is equal to sorry இது 200 ல 200 which is equal to 11 by 10 இந்த 1 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுனா என்ன வரும் -1 ல கிடைக்கும் which is equal to 11 by 10 minus 1 அப்ப minus 1 பண்ணா என்ன வரும் 11 minus 10 divided by 10 அப்படினு சொல்லி கிடைக்கும் அப்ப r is equal divided by 200 which is equal to 1 by 10 அப்படினு சொல்லி ஆன்சர் கிடைக்குமா இந்த சைடு இருக்க 0 வும் இந்த சைடு இருக்க 0 வும் கேன்சல் பண்ணுங்க அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் r which is equal to 20% அப்படின்றது தான் இந்த क्वेश्चनோட ஆன்சர் ஓகேவா சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னது r which is equal to 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகேவா फ्रेंड्स இந்த क्वेश्चन வந்துச்சா இது வந்து இந்த சம்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்றதுக்காக இத சால்வ் பண்ணலாம் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க the principal that amounts to 4913 in 3 years at 6.1/4% per annum பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு நான் அவங்க சொல்லல அமௌண்ட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது கடைசியில பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 4913 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு எத்தனை வருஷத்துல 3 இயர்ஸ்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 6.1/4% per annum அப்படின்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க காம்பவுண்டட் ஆனுவலி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்றதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க ஓகேவா சோ நம்ம கொடுத்திருக்கிறது எடுத்து எழுதிப்போமா என்ன கொடுத்திருக்காங்க amount which is equal to 4913 அப்படின்றது கொடுத்திருக்காங்க ஓகே நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க 3 இயர்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 6.1/4% per annum சொல்லி கொடுத்திருக்காங்க 6.1/4% எப்படி फ्रेंड्स எடுத்துக்கலாம் 6% 24 plus 1 25 so 25 divided by 4% per annum அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகே क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இதுக்கு நம்ம அமௌண்ட் கொடுத்திருக்கனால அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் என்னது அமௌண்ட் which is equal to p into 1 plus r by 100 ஏனா இது வந்து compounded annually whole power n ஓகே r வந்து per annumல இருக்கா இருக்கு n வந்து number of yearsல இருக்கா இருக்கு சோ டைரக்ட்டா தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் 4913 which is equal to p into 1 plus r என்னது 25 divided by 4 into 100 25/4 தானே அது கீழ தானே வந்துரும் n என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் கேன்சல் பண்ணா 25 யும் இதையும் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 4 அப்படி சொல்லி கிடைக்கும் ஓகே then 4913 which is equal to p into 1 plus 1 by 16 power 3 அப்படி சொல்லி கிடைக்குமா இத நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சாரி फ्रेंड्स கரெக்ட்டா இருங்க ஒரு நிமிஷம் ஓகே இத நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 4913 which is equal to p into 16 அந்த சைடு எல்சிஎம் எடுத்தா 16 plus 1 17 17/16 the whole cube அப்படினு சொல்லி கிடைக்கும் இத வந்து நம்ம இந்த சைடு மல்டிபிள் இருக்கு சோ இந்த சைடு கொண்டு வந்தா ரெசிப்ரோக்கலா வரும் என்னது 4913 into 16/17 the whole cube which is equal to p அப்படினு சொல்லி கிடைக்கும் அப்போ 4913 into 16 into 16 into 16 divided by
17 into 17 into 17 which is equal to P அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு என்ன தெரியும் 17 cube தான் வந்து 4913 அப்படின்றது தெரியுமா? ஸோ 17 cube தான் 4913 அப்படின்றது நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஓகே, தென் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மிச்சம் இங்கே என்ன இருக்குது? 16 cube தான் இருக்குது. 16 cubeோட வேல்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள்? 4096 P which is equal to 16 into 16 into 16. 16 cube வேல்யூ என்ன நமக்கு தெரியும் இல்லையா? 4096 அப்படின்றது தான் வந்து 16 cube வேல்யூ. ஸோ நம்ம அதை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்மளுக்கு கியூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூலாம் தெரிஞ்சிச்சுன்னா கேல்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபார்முலா மட்டும் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பாப்புலேஷன் பேஸ்டு கொஸ்டின். பாப்புலேஷன் செஷனை வந்து நான் கொஞ்சம் வேகமாக ரஷ்அப் பண்ணிட்டேன். பிகாஸ் அங்கே எனக்கு அன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் வேகமாக எடுக்க வேண்டியது நிலைமை இருந்ததுனால ஜஸ்ட் ரொம்ப வேகமாக எடுத்துட்டேன். உங்களுக்கு அது சப்போஸ் புரியல, அந்த கிளாஸ்ல இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு திருப்பி கேளுங்க, டெலகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாப்புலேஷன் பேஸ்டு கொஸ்டின். அதே மாதிரி தான் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பாப்புலேஷன் ஆஃப் ஹைதராபாத் இஸ் 3000. இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 5% இன் தி ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல 3000 அப்படின்றது வந்து ஹைதராபாத்தோட பாப்புலேஷன். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு பாப்புலேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல வந்து ஃபார்முலாஸ்லாம் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்புலேஷன் பேஸ்ல வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கு, ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். பாப்புலேஷன் பேஸ்ல வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆஃப்டர் n years, செகண்ட் என்னன்னா அகோ n years, பிஃபோர் n years அப்படின்றது. ஓகேவா? ஆஃப்டர் n years அப்படின்னா என்னது? அப்படியே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். அமௌண்ட் which is equal to P into 1 plus R by 100 the whole power n. ஓகேவா? அதே வந்து பிஃபோர் 1 yearனா amount which is equal to P divided by 1 plus R divided by 100 the whole power n. ஓகேவா? ஆஃப்டர்னா மல்டிபிள், பிஃபோர்னா வந்து டிவைட். ஓகேவா? அதே இன்க்ரீஸ்னா வந்து 1 plus R by 100, டிக்ரீஸ்னா 1 minus R by 100. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். ஓகே, இந்த 4 ஃபார்முலா தான் பாப்புலேஷன்ல இருக்கு. ஓகேவா? சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பாப்புலேஷன் ஆஃப் த ஹைதராபாத் இஸ் 3000. இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 5% இன் த ஃபர்ஸ்ட் இயர். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைதராபாத்தோட பாப்புலேஷன் வந்து 300 இருக்கான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. It decreases by 10% in the second year. Second yearல என்ன ஆகுது? 10% வந்து decrease ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. And in the third year, the population is again increased by 20%. தேர்ட் இயர்ல வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். அன்னைக்கு நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ்னா டிக்ரீஸ்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபியூஷனா இருக்கு. ஒரு வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு வருஷம் டிக்ரீஸ் ஆயிருக்கு, தென் தேர்ட் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? What will be the population of the Hyderabad at the end of 3 years? அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் சம் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதே சம் தான், என்ன ஃபார்முலா மட்டும் ஒரு காம்பினேஷன்ல கொண்டு வரணும். ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? P is equal to 3000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, தென் இது எல்லாமே என்னது? ஆஃப்டர் 1 year, after second year, afterன்ற கான்செப்ட். ஸோ P into 1 plus R by 100 into அப்படின்ற கான்செப்ட்ல வரும். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, 5% என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, செகண்ட் இயர்ல என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் இயர்ல R which is equal to 10% வந்து decrease அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் தேர்ட் இயர்ல என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் இயர்ல R என்ன கொடுத்துருக்காங்க? 20% வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே எழுதிட்டோம். பாப்புலேஷன் வந்து 3000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு கர்சர். பாப்புலேஷன் வந்து 3000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து R வந்து 5% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயர்ல R வந்து 10% வந்து டிக்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயர்ல வந்து R வந்து 20% வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம வந்து ஃபார்முலாவை வந்து ஒரு செட்டாக எழுதிக்கணுமா? எப்படி? ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் n இயர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ப்ராடக்ட்ல தான் வரும். ஓகே, சரி, அப்போ அமௌண்ட் which is equal to P into
1 plus r divided by 100 the whole power n அப்படின்றது தான் ஃபார்முலா. இங்க எல்லாமே n எல்லாமே என்ன இருக்கு 1 இயர் சரி எழுதிப்போம். n வந்து 1 ஓகே. இங்கே நம்ம p into 1 plus r by 100 அப்படின்னா அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். pன்றது வந்து பாப்புலேஷன் ஓகே. இங்க எப்படி 1 plus r by 100 வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இன்க்ரீஸ் சொல்லி கொடுத்திருக்கனால பிளஸ்ல போட்டிருக்கோம் ஓகேவா. செகண்ட் இயர்ல என்ன கொடுத்திருக்காங்க டிக்ரீஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபார்முலா என்ன வரும் 1 minus r divided by 100 the whole power n okay. then third year என்ன கொடுத்திருக்காங்க increase ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. so 1 plus r divided by 100 the whole power n அவ்வளவுதான் फ्रेंड्स ஓகேவா. ஃபார்முலாவை வந்து ஒரு காம்பினேஷன் எழுதிட்டா சம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான். இதை தூக்கி வேல்யூஸ்லாம் தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். எப்படின்னு புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீஸ்க்கு இன்க்ரீஸ் ஃபார்முலா போட்டிருக்கோம், டிக்ரீஸ்க்கு டிக்ரீஸ் ஃபார்முலா போட்டிருக்கோம் அவ்வளவுதான். இது எல்லாமே ஆஃப்டர் 1 இயர் ஆஃப்டர் 2 இயர் அப்படின்றனால எல்லாமே ப்ராடக்ட்ல போட்டிருக்கோம் அவ்வளவுதான் ஓகேவா. தென் இப்போ பிரின்சிபல் என்னது 3000 1 plus r என்னது ஃபர்ஸ்ட் 5 divided by 100 பவர் n என்னது ஃபர்ஸ்ட் இயர்னா 1 இயர் தான். ஸோ 1 டியூரேஷன் என்ன 1 இயர். 1 மைனஸ் r என்னது 10 divided by 100 செகண்ட் இயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயர்னா நம்ம 2 போடணுமா இல்ல, அங்க உள்ள டைம் டியூரேஷன் 1 இயர் தான். ஸோ 1 இயர் டைம் டியூரேஷனை தான் நம்ம போடணும் ஓகே. தென் தேர்ட் என்னது 1 plus 20 divided by 100 அங்கே என்னது 1 இயர் ஓகே. அதுவும் வந்து தேர்ட் இயர் ஆனா டைம் டியூரேஷன் என்னது 1 இயர் தான். ஸோ 1 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு ஓகே. 5ஐயும் எதுவும் கேன்சல் பண்ணா 20 0 0 கேன்சல். இங்கேயும் 0 0 கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப வேல்யூ என்னது அமௌண்ட் which is equal to 3000 into 20 21 divided by 20 ன்னு வருமா. LCM எடுத்தா 21 divided by 20 இங்க என்ன கிடைக்கும் 10 minus 1 இங்கே 10 இருக்கு 10 minus 1 9 by 10 இங்கே 5 6 by 5 அப்படின்னு சொல்லி வருமா 6 by 5 ஓகே. இதை நாம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அவ்வளவுதான். என்ன பண்ணும் 0வையும் கேன்சல் பண்ணிட்டா இங்கேயும் ஒரு 0வும் கேன்சல் ஆயிடும். சரி இங்க 2வையும் இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 1 2 5 2s are ஓகே ஃபைன். தென் இந்த 5வையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் இந்த 5வையும் கேன்சல் பண்ணா இங்க 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த மிச்சம் இருக்க வேல்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். என்னது அமௌண்ட் which is equal to 3 into 21 into 9 into 6 அப்படின்றது தான் வந்து வேல்யூ ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணி இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3406 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அமௌண்ட் என்னன்னா 3406. 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹைதராபாத்தோட பாப்புலேஷன் என்னவா இருக்கும்னா 3406 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் பாப்புலேஷன் கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா எனக்கு டெலிகிராம்ல கேளுங்க, நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா. சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த 3 கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கிளாஸை பேஸ் பண்ணின கொஸ்டின் தான். இப்போ பார்க்க போற நெக்ஸ்ட் பார்க்க போற 3 கொஸ்டின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணிதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம் ஓகேவா. இதுக்கு நமக்கு புதுசாலாம் ஃபார்முலா தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இங்க ஓகே. இங்க என்ன கொடுத்திருக்காங்க if the compound interest on question first read பண்ணிப்போம். if the compound interest on a sum for 2 years at 12.1/2% per annum is 50510 என்ன கொடுக்குறாங்கன்னா if the compound interest on a sum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சம் எவ்வளோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கல. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 12.1/2% சொல்லி கொடுத்துருக்காங்க. பெர் annum is 510. அந்த பிரின்சிபலுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 510. அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 2 இயர்ஸ்ல 12.1/2% பெர் annumல நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்னா 510 வந்து கிடைக்குதாமா ஓகேவா. Then the simple interest on the same sum at the same rate for the same period of time is. அப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா simple interest என்னன்னு கேக்குறாங்க. அந்த அதே சம்க்கு அதே நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரின்சிபல் கொடுக்காம நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சு நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. தென் அந்த பிரின்சிபல் வச்சுக்கிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் ரேட்
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 1/2%. அதெல்லாம் ஆல்ரெடி கிவன். ஸோ அதை வச்சுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் சம் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சால்வ் பண்ணிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிப்போமா, இங்கே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ரெண்டு கைண்டாக சால்வ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 510 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்பர் ஆஃப் என்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 12 1/2% per annum சொல்லி கொடுத்துருக்காங்க. 12 1/2%னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், 25 divided by 2% per annum அப்படின்றது தான். ஓகே. தென் இதுக்கு நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு வந்து அமௌண்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம அமௌண்ட் ஃபார்முலா ஏன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குற இடத்துல எல்லாமே நம்ம அமௌண்ட் ஃபார்முலா ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா கேல்குலேஷன் ஈஸியாக வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அமௌண்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த இடத்துல அமௌண்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, P into 1 plus R by 100 the whole power n minus 1 அப்படின்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 510 சொல்லி கொடுத்துருக்காங்க. P into 1 plus R என்னது 25 divided by 2 into 100. n என்ன கொடுத்துருக்காங்க, 2 years. So 2 minus 1. ஓகே, கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, 510 which is equal to P into 1 plus 1/8 the whole square minus 1. இந்த முடிஞ்ச அளவுக்கு உள்ளே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ். 510 which is equal to P into 8 plus 1 9 9/8 the whole square minus 1. ஓகே, இந்த சைட் சால்வ் பண்ணுவோமா, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இந்த சைட் சால்வ் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, 510 which is equal to P into 9 square என்னது ஃப்ரெண்ட்ஸ் 81, 8 square என்னது 64 minus 1. ஓகே, then 510 which is equal to P into 81 minus 64 divided by 81 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 81 என்னது 64 போயிடுச்சுன்னா என்னது 510 which is divided by which is equal to P into 17 divided by 81 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஓகே, 17 divided by 81. 17ஐயும் 8 சரி இது அந்த சைடு கொண்டு போயிடலாமா? இங்கே 64ல பாருங்க, பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்ல, 64 இங்கேயும் 64. ஓகே, டிவைடட் பை 64 தானே இருக்கு, நான் அப்படியே மாற்றி எழுதிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 510 into 64 divided by 17 which is equal to P அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 17 வந்து 3 times பண்ணால் 51 கிடைக்கும், அப்போ 30. ஓகேவா, 64 into 30 அப்படின்றது தான் இப்போ ஆன்சர். 64 into 30 என்ன கிடைக்கும்னா principal which is equal to 1920 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, 64 into 30 வந்து 1920 அப்படின்றது கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்லி கிடைச்சிச்சு. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்கு. வெயிட் அ மினிட் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபல் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1920 அப்படின்றது. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, சேம் மேல இருந்தா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 25 டிவைட், ஏன் எழுத மாட்டேங்குதுன்னு தெரியலையே, 25 divided by 2%. ஓகே ஃபைன். தென் அதுக்கடுத்து என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. ஓகேவா, தென் சிம்பிள், இதில் என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா PNR எழுதுதா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், டிவைடட் பை 100. ஓகே, இத்தனை நாள் எழுதுறேன் அப்படியே எனக்கு இது வந்து ஈஸியாக வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். 1920 into 25 divided by 2 into R தானே 25 divided by 2, இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 divided by 100. ஸோ கேன்சல் பண்ணுங்க, 2வையும் கேன்சல் பண்ணிடலாம், 0வையும் கேன்சல் பண்ணலாம். தென் இதை கேன்சல் பண்ணால் 5, இதை கேன்சல் பண்ணால் 2, தென் இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 9 2s are 18, மிச்சம் 1 6 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன 9. கரெக்டாக தான் சால்வ் பண்ணுறேன் நான், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து திருப்பி சால்வ் பண்ணி பார்க்குறேன்.
கொசன்னு எழுதிட்டேன்னா அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி இதை மட்டும் திருப்பி சால்வ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1920. n என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 25 divided by 2 divided by 100. ஓகே, சரி, 2வையும் கேன்சல் பண்ணலாம். 125 is 25, 425 are 100. ஓகே, இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 2, இங்கே என்ன கிடைக்கும் 9 2s are 18, மிச்சம் 1 6 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திருப்பி இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் 480 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னது 480 அப்படின்றது தான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ 480 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து கேட்டிருந்தாங்கன்னா எப்படி சம் சால்வ் பண்ணுறது, அதே ஃபார்முலா தான் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்மளால பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடிஞ்சு, தென் அதை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. there is 60% increase in an amount in 6 years at simple interest. என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லல, ஓகேவா? ஆனா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருஷத்துக்கு கால்குலேட் பண்றாங்கன்னா 6 இயர்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா அதோட பிரின்சிபல் மட்டும், அதாவது என்ன சொல்றது, there is 60% increase in an amount. அமௌண்ட்ல வந்து 60% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 100% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணாங்கன்னா அதோட மொத்தமா அமௌண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா 60% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 60% என்னது ஃப்ரெண்ட்ஸ், 60%ன்றது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நமக்கு தெரியும் பிரின்சிபல் அப்படியே தான் இருக்கும், வருஷம் இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்து, அதோட செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, what will be the compound interest of rupees 12,000 after 3 years. என்ன சொல்றாங்கன்னா at the same rate of interest. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த given இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து யூஸ் பண்ணி இந்த பிரின்சிபலுக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கும் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவ்வளோதான். ஓகேவா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 60% ஆஃப் பி. ஓகேவா? சரி, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பிரின்சிபலை வந்து 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பிரின்சிபலை 100 எடுத்துட்டோம்னா 60% ஆஃப் 100 என்னது ஃப்ரெண்ட்ஸ், 60% ஆஃப் 100 அப்படின்றது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60. இதெல்லாம் உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சால்வ் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ 6 இயர்ஸ்ன்றது கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60% ஆஃப் பி அப்படின்னு சொல்றது கொஸ்டின்ல இன்டைரக்டா இருக்கு, நம்ம அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தென் லெட் பிரின்சிபலை வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 100 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to PNR divided by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 60 which is equal to P என்னது 100 into 6 into R divided by 100. 100ம் கேன்சல், 6 இதுவும் கேன்சல், 10. அப்ப R என்னது 10%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும்னா அவசியம் இல்லை, நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா 100% வந்து ரேட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 6 இயர்ஸ்ல 60% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா 1 இயருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், 10% அப்படின்றத நீங்க எதுவுமே போட தேவையில்லை, கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? பேசிக்ல வந்து ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் தேவையே இல்லை, கண்ணில் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். 6 இயர்ஸ்ல 60%, 1 இயர்ல எவ்வளோ 10% அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாமே ப்ராக்டிஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்தோடனே வந்து ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஷார்ட்கட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சம்முக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ப்ராக்டிஸ் பண்ண நம்மளா தெரிஞ்சுக்கிறது வேற, படிக்கும் போதே டேரக்டா ஷார்ட்கட்ஸ் படிக்கிறது வேற. அப்படி படிக்காதீங்க. எக்ஸாம்ல போயிட்டீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப வேகமா போகும். அந்த பதட்டத்துல வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வரதை விட பேசிக் தான் உங்களுக்கு அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஷார்ட்கட்ஸ்க்கு போகாதீங்க. பேசிக்ல நல்லா தரோ பண்ணிட்டு தென் ஷார்ட்கட்குள்ள போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஸ்டார்டிங்ல வந்து எந்த புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கிறது ஆப்டிடியூடுக்கு அப்படின்னு. எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரிஞ்சது என்னன்னா, பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி தெரியாம இருக்கலாம், நம்ம கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆர்எஸ் அகர்வால் புக் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் என்னோட சம்ஸ் எல்லாமே வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து எடுத்துக்கலாம். நான் படிச்சது எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து தான். ஸோ வந்து இந்த சம்ஸ் நான் உங்களுக்கு எடுத்துற எல்லா சம்ஸுமே வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்த சம்ஸ் தான். ஓகேவா? கொஞ்சம் ஒரு 2 சம் வேணா மாறி இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சம் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிறதான். ஸோ உங்க யாருக்காவது பிகினர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, எந்த புக்ல ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னா, நீங்க வந்து கண்ணை மூடிட்டு ஆர்எஸ் அகர்வால் புக்கை செலக்ட் பண்ணலாம். அதில் படிச்சீங்கன்னா அதில் வந்து எல்லா கான்செப்டும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நிறைய சம்ஸ் இருக்கும், எக்ஸ்பிளனேஷனும் அதுலேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? 2-3 நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு 4-5 பேர் வந்து இதே புக்கே வந்து நிறைய பேர் என்ன புக் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே? தெரியலன்னா அந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கை எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினோட கண்டினியூட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஆர் வந்து 10% கிடைச்சிச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 12,000 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது, 3 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே, அமௌண்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே. அமௌண்ட் ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா, அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 the whole power n. ஓகே, P என்னது 12,000 into 1 plus R என்னது 10 by 100 the whole cube அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. R வந்து 10%, 10 cancel. சால்வ் பண்ணா 10 plus 1 11, 12,000 into 11 by 10 the whole cube அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 2000 into 11 into 11 into 11 divided by 10 into 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. 0 0 0 கேன்சல். அதே மாதிரி இங்கேயும் 0 0 0 கேன்சல். ஸோ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 11 கியூப் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 1331. 1331 கூட 12 மல்டிபிள் பண்ணிட்டா நம்ம கேன்சல் கிடச்சிடும். 1331 கூட 12 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 15972 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, 15927 அப்படின்றது என்னது, இங்கே சால்வ் பண்ணுவோம். அமௌண்ட் வந்து 15972 அப்படின்றது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா, ஸோ அமௌண்ட் என்னது 15972, பிரின்சிபல் என்னது, பிரின்சிபல் எங்கே கண்டுபிடி 12,000. ஓகே, தென் இதுலேருந்து சைன் அப் பண்ணால் 3972 அப்படின்றது நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரியுது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 3972 அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 3972. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்குது. நீங்கள் இதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேகமாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆர் வந்து 10%லாம் நம்ம கேல்குலேட் பண்ணவே மாட்டோம், மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணிடுவோம். தென் இது வந்து கேல்குலேஷனும் சிம்பிளாக இருக்கிற சம் தான். ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, the difference between compound interest and simple interest on a sum for 2 years at 8% is 768. என்ன சொல்றாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் எது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு, 2 years 8% அப்படின்ற ரேட்ல வந்து கேல்குலேட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தோம். சேம் சம், அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 8% பெர் ஆனம்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்றாங்க.
அதே பிரின்சிபலுக்கு 2 இயர்ஸ்க்கு 8% பெர் ஆனம்ன்ற கான்செப்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் சப்ராக்ட் பண்ணா 768 கிடைக்குதான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the sum is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம்னா என்னது? பிரின்சிபல் தானே, நமக்கு தெரியும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எழுதிப்போமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 768 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8% பெர் ஆனம் தான். ஓகேவா? அதை நான் இங்கே டைப் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆர் வந்து 8% பெர் ஆனம்ன்ற கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணலாம்? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்முலாவையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவையும் சப்ராக்ட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்னா 768 அப்படின்றது கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா டேரக்டா இங்கேயே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு சால்வ் பண்ணாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை தனியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தனியாக கேல்குலேட் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, தனித்தனியாக கேல்குலேட் பண்ணுவோம். அப்பதான் வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னது? P into 1 plus R by 100 the whole power n minus 1. ஓகே. P அப்படி வச்சுக்கலாம். 1 plus R என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 by 100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? 2 minus 1. ஓகே. இதை கேன்சல் பண்ணால் 4 2s are 8 5 0. தென் கேன்சல் பண்ணால் 2 by 25 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஓகே. அப்போ P which is equal to P into 25 plus 2 அப்படின்னு சொல்லி வருமா? 27 divided by 25 the whole square minus 1. ஓகே. 27 square என்னது friends? 27 square 729. 25 square 625 minus 1. ஓகே. இதை சால்வ் பண்ணுவோமா? இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இது வந்து கடைசியில் என்ன வச்சுக்கலாம்? P into 729 minus 625 divided by 625 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 729லேருந்து 625 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பிரின்சிபல் வந்து 104 divided by 625 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே. இது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, வேல்யூ என்ன கிடைச்சிச்சுன்னா பிரின்சிபல் இன்ட்டு 104 divided by 625 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடுவோமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to PNR divided by 100. P அப்படி வச்சுக்கலாம். N என்னது 2, R என்னது 8 divided by 100. ஓகே. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் அதே மாதிரி என்ன கிடைக்கும்? 2 டேபிளை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 5 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திருப்பி கேன்சல் பண்ணால் 25, இங்கே என்ன கிடைக்கும்னா 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ என்ன கிடைச்சிச்சு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4P டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா? தென் என்னது? இது சிம்பிளாக வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? மேலே எழுதியிருக்கோம் இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to 768 அப்படின்றது தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? 104P divided by 625. Simple interest என்னது? minus 4P divided by 25 which is equal to 768 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? 768. ஓகே. இங்கே கர்சர் திடீர்னு கர்சர் காணாம போயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ என்னது? இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் இருக்கும். 25 என்ன பண்ணும்? 25 ஆல மல்டிப்ளை பண்ணா 625 வரும். அப்போ 4 25 ஆல மல்டிப்ளை பண்ணா 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 104P minus 100P divided by 625 which is equal to 768. ஓகேவா? அப்போ மேல என்ன கிடைக்கும்? 4P is equal to இந்த சை கொண்டு போயிடுவோமா? 768 into 625. ஓகே. 4 இதையும் கேன்சல் பண்ணுவோமா? 2 இங்கே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 1 8 மிச்சம் 4. திருப்பி கேன்சல் பண்ணால் 1 2 is 2 9 2s are 18 2 2s are 4 கேன்சல் ஆகிடும். அப்போ P is equal to 192 into 1625 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1 lakh. எங்கே இருக்கு கர்சர்? இங்கே இருக்கா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1,20,000 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலன்னா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே இதை வச்சு எழுத முடியல, அதனால தான்.
ஓகே, இத்தனை நாள் எழுதினாலும் இதில் என்ன ப்ராக்டிஸே வர மாட்டேங்குது. கொஞ்சம் ரொம்ப வேகமாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைப் ஃப்ரெண்ட்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் கேட்பாங்க. இதே மாதிரி சம்மையை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். ஒன்றுமே இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தனியாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னையும் சப்ராக்ட் பண்ணுங்க. டேரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியும் செய்யலாம். பட் வந்து இதுவே பெருசாக இருக்கும். அதில் சால்வ் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கும். ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியா கால்குலேட் பண்ணிட்டு தென் அதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இதோட சம் முடிஞ்சிச்சு. இதில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இவ்வளோதான் டைப்ஸ் இருக்கு. ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஃபார்முலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஃபார்முலா படிச்சிட்டாலே போதும். சம்மை வந்து எப்படி சம் கேட்டாலும் நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ்ல வந்து ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு டெலகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு திருப்பி அந்த சம்மை வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கிவ் மீ ரெகுலர் சப்போர்ட். ஓகேவா? ரெகுலராக வந்து வீடியோஸ் பாருங்க. ஓகே, உங்களோட கிளாஸ் ஓகேவா இல்லையா, சம்ஸ் எல்லாம் இந்த ஸ்பீடு ஓகேவா அப்படின்றத வந்து மட்டும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிளாஸ் நல்லா போகுதா இல்லையான்றதை மட்டும் எனக்கு கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. என்னால் உங்கள் ஐடியாவை கேட்ச் பண்ணவே முடியல. அதனால தான் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணிப்பேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கிவ் மீ ரெகுலர் சப்போர்ட். தேங்க்யூ.